Hi near and dears, welcome back to once more. காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணது எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஊற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் ரொம்ப நேரம் இந்த சூடான தண்ணியிலேயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 3 to 4 மினிட்ஸ் போதும். இந்த டிஷ்ஷில் காலிஃப்ளவரை பாலில் நனைச்சி எடுத்து அதுக்கப்புறம் மசாலாஸில் பரட்டி செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 கப்பு பால் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாலை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு ஒரு நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இது நல்லா ஊறுறதுக்குள்ளார கோட்டிங் பண்ணுற மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு இன்னொரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, இப்போ நம்ம பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவரு, அதை 1 பை 1 இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காலிஃப்ளவர் மேலே இந்த பவுடர் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒன்றா காலிஃப்ளவர் மேலே கோட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை திருப்பியும் நம்ம 2வது தடவை கோட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் கோட் பண்ணது. இப்போ செகண்ட் டைம் இந்த அரிசி மாவு மீதி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளேக்ஸ் 1, 2மா பொடிச்சு இது கூட கலந்து எடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்காம 2வது தடவை அப்படியே கூட நம்ம கோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தடவை கோட் பண்ண இந்த காலிஃப்ளவரை திருப்பியும் அதே பாலில் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க. எடுத்து இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு திருப்பி ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான். செகண்ட் டைம் கோட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஆயில் ஹீட் பண்ணி அதில் இதை போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. இதை ஃபஸ்ட்டு போட்ட உடனே கிளறிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், எப்படி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்மளோட கிறிஸ்பி காலிஃப்ளவர் ரெடி. இதை ஆனியன் அண்ட் லெமனோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியராக இருக்கும். இதை செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.